அந்த மணி கேனாட் பை ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சில விஷயம்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணா நம்ம ஹாப்பியரா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக காசு செலவு பண்றது. ஒரு டூர் போறதா இருக்கட்டும், ஒரு கான்சர்ட் போறதா இருக்கட்டும், ஒரு ஒர்க் ஷாப் போறதா இருக்கட்டும், அதுக்கு நம்ம காசு செலவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது வந்து இந்த சோஷியலா கனெக்ட் ஆகிற மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த போர்டு கேம்ஸ்லாம் இருக்கு. இந்த கேரம் போர்டு, செஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு குக்கிங் பண்ணலாம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிடுறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் கியர் வாங்குறதுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்போ ஒரு மைல்டு டிப்ரெஷனுக்கு ஒரு மெடிகேஷன் இவ்வளோ ஒரு தெரப்பி எந்த அளவுக்கு சரி பண்ணுமோ அது வந்து நம்ம ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றது சரி பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்லீப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து செலவு பண்றது. ஏன்னா வந்து நம்ம 80 வருஷம் வாழ்றோம்னா அதுல பாதிக்கு பாதி தூங்குறோம். பக்காவா மேட்ரஸ் வாங்குறதா இருக்கட்டும், பில்லோ, அந்த பிளாக் அவுட் கர்டன் அந்த மாதிரிலாம் தூக்கத்துக்காக எவ்வளவு வேணா செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க.